இப்போலாம் நாய்களோட உயிருக்காக நிறைய பேர் கவலைப்படுறாங்க. ஆனால் மனித உயிர்களுக்காகவும் கவலைப்படுங்கன்னு காலகாலமாக சொல்லிட்டு இருக்கோம். இது நடிகை ரோகிணி ஒரு நிகழ்ச்சியில் பேசினது. இந்த கருத்து இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக பேசப்படுது. பொதுவாக சோஷியல் மீடியாவில் ஒரு நாய் அடிபட்டாலோ ஒரு பூனைக்கு ஏதாச்சும் நடந்தாலோ உடனே அது பெரிய விவாதமாக மாறிடும். அதுக்காக நிறைய பேர் குரல் கொடுப்பாங்க, நிதி திரட்டுவாங்க, ஏன் வழக்கு கூட போடுவாங்க. விலங்குகள் மேலே அன்பு காட்டுறது, அவங்களோட உரிமைகளுக்காக போராடுறது ரொம்பவே நல்ல விஷயம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ரோகிணி கேட்குற கேள்வி என்னன்னா, அதே அக்கறை மனுஷங்க மேலே இருக்கா என்பது தான். நம்மளை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் பசியாலையும் வறுமையாலையும் கஷ்டப்படுறாங்க. சரியான கல்வி கிடைக்காம, வைத்திய உதவி கிடைக்காம பல பேர் தவிக்கிறாங்க. இவங்களுக்கு குரல் கொடுக்கவும் உதவவும் அதே வேகமும் அக்கறையும் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு தெருநாய் அடிபட்டு கிடந்தா அதை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க நிறைய பேர் ஓடுவாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே ரோட்டு ஓரத்தில் ஒரு மனுஷன் அடிபட்டு கிடந்தா எத்தனை பேர் நின்று பார்ப்பாங்கன்னு தெரியாது. இதுதான் ரோகிணி பேச வந்த விஷயம். விலங்குகள் கிட்ட அன்பு காட்டுறது தப்பு இல்லை, ஆனால் நம்மோட மனிதாபிமானம் மனுஷங்க கிட்டையும் இருக்கணும். விலங்குகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் நம்ம கூட வாழும் சக மனிதர்களுக்கும் கொடுக்கப்படணும். ஏன்னா இறக்கங்கிறது ஒரு உயிருக்கு மட்டும் சொந்தமானதில்லை, அது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ரோகிணி சொன்னது போல விலங்குகள் மேலே அன்பு செலுத்துறது நல்ல பழக்கம். அதே நேரம் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களோட துயரத்தையும் நாம் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. அதைத்தான் அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்ல வந்திருக்காங்க. இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையா? இதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.